ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே உனக்கு சத்தியம் பண்ணி வாக்கு கொடுக்கிறேன். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகுது. நீ இழந்ததை எல்லாம் விட மிகச் சிறப்பாக உன் வாழ்க்கையில் இப்போது பெறப்போகிறாய். மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் உதிர்ந்த பிறகுதானே மரத்தில் புதிதாக புத்துணர்ச்சியோட புத்தம்புது இலைகள் துளிர்விட்டு வளருது. அதே போலதான் உன் வாழ்க்கையில் இப்போது வசந்த காலம் வரப்போகுது. நீ நம்பிக்கையோட பொறுத்திருக்கும் போது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த பூமியில் நீ எதுக்காக பிறந்தன்னு யோசிச்சு பாரு. வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக தானே. நீ சந்தோஷமாக வாழ்வதற்காக தான் இந்த பூமியில் பிறந்திருக்க. தேவையில்லாத போட்டியோ பொறாமையோ வன்மமோ கவலையோ துக்கமோ எதுவுமே உனக்கு வேணாம். இது எதுவுமே இல்லாமல் நிச்சயமாக உன்னால் வாழ முடியும். அதுக்கு ஏற்றாற் போல உன் மனசை தயார்படுத்திக்கோ என் செல்லமே. உன் மனசில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தூய்மையாக நீ வச்சுக்கும் போது நல்ல விஷயங்கள் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடந்து முடியும். அதுக்கேற்றாற் போல அனைத்தையும் நல்லபடியாக பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராகு. நீ செய்யக்கூடிய செயல், நீ மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக உன்னையே வந்து சேரும். நீ செய்கிறது எல்லாம் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் உன் தலைமுறைக்கு எந்த பாதிப்பும் வராது. நீ செய்யக்கூடிய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கும் உன் அடுத்த தலைமுறைக்குமே வந்து துன்பமாக விளையுன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு வராமல் நல்ல செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துடு. நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுவடை செய்ய வேண்டும் என்பதை மறக்காம நல்ல செயல்களை மட்டுமே விதையாக போட்டுவே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ பெருசாக சாதிக்கணும்னு ஆசைப்படுறான்னு எனக்கு தெரியும். அதுக்கேற்றாற் போல உன்னை தயார்படுத்திக்கோ. உன் மனசை நீ தூய்மையாக வச்சுக்கோ. எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகளோ தோல்விகளோ வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. முயற்சி ஒன்றுதான் உன் வெற்றியின் படிக்கட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செய். நல்ல எண்ணத்தோடும் நல்ல சிந்தனையோடும் தன்னம்பிக்கையோடும் நீ துணிஞ்சு செயல்படும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். பல காலமாகவே நீ செய்த தொழிலில் உன்னுடைய வேலையில் பெருசாக லாபமோ முன்னேற்றமோ இல்லாமல் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறியேன்னு தானே கவலைப்படுற. நான் மட்டுமே நல்லா இருக்கணும் நீ நினைக்காம மற்றவங்களும் நல்லா இருக்கணுன்ற நினப்போட உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யும்போது அது உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். உனக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு சிறு தொகையைவாது ஏழைகளுக்கும் முதியவர்களுக்கும் ஒருவேளை பசியாற்றுறதுக்கு நீ பயன்படுத்தும் போது உன் தொழிலையும் வருமானத்திலையும் வளர்ச்சி பல மடங்காக உனக்கு கிடைக்கும். நல்ல எண்ணங்களோட உன் செயல்களை செய்யும் போது அது இன்னும் உனக்கு லாபத்தை தருவதை நீ உணர்வாய் என் செல்லமே. நீ இதுவரைக்கும் அறிந்தும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த சில பாவ செயல்கள் தான் உன்னை கஷ்டத்தில் தள்ளி விட்டுருச்சு. அதுக்காக நீ வேதனைப்படாத. நீ செய்த பாவத்தை எத்தனை கோவில் குளத்துக்கு போனாலும் தீர்க்க முடியாது. ஆனால் உன்னால் முடிஞ்ச உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்யும்போது உன் பாவங்கள் படிப்படியாக குறைஞ்சு போகும். நீ செய்கிற வேலையிலிருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து யாருக்காவது என்னைக்காவது ஒரு வேளை உணவு அன்னதானமாக செஞ்சால் கூட அது உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை கொடுக்கும் என்பதை மறந்திடாதே என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ வாழணும்னு நினச்ச ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உடனே நடக்கலைனாலும் நிச்சயமாக சரியான நேரத்தில் சிறப்பாக அதை நடத்தி தரேன். அது வரைக்கும் அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக இருந்தீன்னா எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சிடுவேன். சொந்தம்னு உனக்கு சொல்லிக்க யாருமே இல்லைனாலும் அதுக்காக நீ தனியாக தவிக்கிறமே நினச்சி கவலைப்படாத. இந்த வராகி அம்மா உன் கவலைகளை எல்லாம் போக்கி கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து
உனக்கு நல்லது செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் துன்பமான தருணங்கள்ல நீ கஷ்டப்படும் போது எதையுமே கண்டுக்காம இருப்பவர்களை நீயும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக கற்றுக்கோ. நீ சந்தோஷமா இருக்கும்போது அவங்க உன்னை தேடி வரும்போது நீ அவர்களை கண்டுகொள்ளணுன்ற அவசியம் இல்லை. உன் எதிர்காலத்தை நினச்சி பயப்படும் போதெல்லாம், நீ யோசிக்கும் போதெல்லாம் நீ நினைப்பில் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை வழிநடத்திய இந்த வராகியம்மா உன் எதிர்காலத்திலும் உனக்கு நல்லதை செய்வேன்னு நம்பு. உன் மனபாரத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இருந்தீனா உனக்கு வேண்டியதையெல்லாம் நானே செஞ்சு கொடுத்துருவேன். நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தர்றேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். உன்னை படைக்கும் போதே எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் உன்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்தேன். நிச்சயமா உன்னை எந்த இடத்துல எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ தைரியமாக இருந்துவிடு என் செல்லமே. ஒவ்வொரு தடவையும் உனக்கு மழை போல இருந்த பிரச்சனைகளையெல்லாம் பனி போல நான் விலக்கி வச்சிருக்கேன். இப்போதும் அப்படிதான் எல்லாத்தையும் சரி செய்து சமாளிக்கும் சக்தியை உனக்கு கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக நீ வச்சுக்கும் போது இன்னும் உன்னால் மென்மேலும் வெற்றி பெற முடியும். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுப்பேன் என் செல்லமே. சில உறவுகளுக்காக நீ என்னென்னவோ உதவி செஞ்சிருக்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க, எவ்வளவோ போராடி இருக்க. ஆனால் அவங்க உன்னை பற்றி நினைக்க கூட இல்லைன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இருந்தாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. இப்போ உன் மேலே யார் அன்பாக இருக்காங்களோ அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையினாலே பல துரோகங்களும் கவலைகளும் வேதனைகளும் வரத்தான் செய்யும். அதுக்காகலாம் நீ சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது. நீ இழந்ததையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு மீட்டு தர்றேன். நல்ல விஷயங்களை நினச்சி சந்தோஷப்படு. தீயவைகளை உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிடு. இப்போதைக்கு உன் மனசில் இருக்கக்கூடிய கசப்பான நிகழ்வுகளையெல்லாம் அகற்றி இனிமை தரக்கூடிய நல்ல விஷயங்களாக நடத்தி தர இந்த வராகியம்மா நான் இருக்கேன். கெட்ட நிகழ்வுகள் கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தால் அதை பற்றியே யோசிக்கிட்டு இருக்கதை விட்டுட்டு ஆள் மனசில் நேர்மறை எண்ணங்களை நீ நிரப்பி கொள்ளும்போது எல்லாமே சரியாகிடும் என் செல்லமே. உனக்குள்ள நீ தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ளும்போது அது உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். நீ எப்போதும் நல்ல சிந்தனைகளை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு. சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கே நினச்சி சோர்ந்து போகாத. உன் புண்ணிய கணக்கு சரியாகவே இருக்கு. உன் கூட அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன் கவலைகளை பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க மனசில் உன்னை பற்றி எதிர்மறை எண்ணங்கள் தான் உருவாகுது. அதனால் நீ என்னதான் நல்லதை நினச்சாலும் நல்ல விதமாக சொன்னாலும் மற்றவங்க யார் எதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் எதையும் போய் நீ பகிர்ந்து கொள்ளாமல் அடுத்தவங்க கிட்ட அனுதாபத்தை எதிர்பார்க்காம அமைதியாக இருந்துவிடு. அடுத்தவங்க உனக்காக பரிதாபமாக பார்ப்பாங்க, பச்சாதாபம் பார்ப்பாங்கன்னு நினச்சின்னா அது உனக்கே ஆபத்தானதாக முடிஞ்சிடும். எப்போவுமே உன்னால் சமாளிக்க முடிஞ்ச பிரச்சனைகளை மட்டும் நீ சமாளித்து பழகு. பல நேர்மறையான நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. இன்னும் தூய்மையான நல்ல வாழ்க்கையை உனக்காக நான் கொடுக்க போகிறேன். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வயிற்றை மட்டும்தான் நிரப்ப முடியும். ஆனால் நல்ல பக்தி இருந்தால் மட்டும்தான் மனசை நிரப்பிக்கொள்ள முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனநிறைவோடு நீ வாழ்வதற்கு ஏற்றாற் போல என் மீது பக்தியை செலுத்திவிடு என் செல்லமே. அற்புதமான இந்த நல்ல நாளில் இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த விஷயத்தை எதிர்பார்த்த விதத்தில் நல்லபடியாக நான் முடிச்சு கொடுக்குறேன். இருப்பது போல காட்டி இல்லாதது போல இருப்பவன் தான் மனிதன். இல்லாதது போல காட்டிக்கிட்டு எப்போவுமே இருப்பவன் தான் இறைவன். அப்படிதான் இந்த வராகியம்மா இருக்கனா இல்லையா நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தாலும் நான் எல்லார் வாழ்க்கையிலும் இருந்துக்கிட்டு நல்லதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் மனசில் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை முழுசாக நம்புனினா உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் மனசு தெளிவாக இருக்கும்போது
உன்னை யாராலும் வீழ்த்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எதுக்காகவும் கவலைப்படாம, யாருக்காகவும் உன்னை காயப்படுத்திக்காம, எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக தைரியமாக எதிர்கொள்ளும் போது உன் வாழ்க்கை சிறக்கும். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. துன்பத்தை தூரமாக வச்சு இன்பத்தை இதயத்தில் வச்சு நம்பிக்கையை உனக்குள்ள வச்சினா எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறும். உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராகியத்தோடு இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். நீ நினச்ச விஷயம் நல்லபடியாக நடந்தே தீரும்னு நீ வைராகியத்தோடு வேலை செய்யும்போது எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன் என் செல்லமே. மனித வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம்தான். இந்த வாழ்நாளில் உன்னுக்கும் உதவாத உன் அகங்காரத்தை உடைச்சி போடு. எதையும் சீக்கிரமாக மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கோ. ஆனால் அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஆற அமர யோசித்து அவங்க நல்லவங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக உன் அன்பையும் நம்பிக்கையும் அவர்களுக்கு கொடுக்க பழகு. உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எந்த விஷயத்தையும் தவிர்க்காமல் செய்துவிடு என் செல்லமே. உன் மனசில் நீ ஒரு விஷயத்தை தப்பாக நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ தவறாக நினச்ச விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. கெட்டவங்கள்லாம் நல்லா இருக்கும்போது நான் எந்த தவறும் செய்யாமல் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணுமா நினச்சி வருத்தப்படாத. மற்றவங்க நல்லா வாழ்கிறாங்கன்னா அவங்க முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியம் காரணமாக இருக்கலாம். இந்த ஜென்மத்தில் யார் பாவம் செஞ்சாலும் அவங்க செஞ்ச புண்ணியம் படிப்படியாக குறைஞ்சு அவர்களுக்கு கர்ம வினையாக மாறும். என் அன்பு பிள்ளையான உன் மனசை காயப்படுத்தினவங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன். எல்லார் ஆடிய ஆட்டமும் ஒரு முடிவுக்கு வரத்தான் போகுது. உன்னுடைய பாவகாலம் முடிஞ்சு இப்போது புண்ணிய காலம் தொடங்குவது போல மற்றவங்க செஞ்ச புண்ணிய காலம் முடிஞ்சு கர்ம வினை காலம் தொடங்கவும் செய்யுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு யார் பாதிப்பை கொடுத்தாலும் அதற்குரிய தண்டனையை நான் அவர்களுக்கு கொடுத்தே தீருவேன் என் செல்லவே. நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடித்து தருவதற்கு இந்த வராகியம்மா தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய கஷ்டங்கள் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு நீ அமைதியாக இருந்தீனா அனைத்தையும் நல்லபடியாக நான் பார்த்துக்குவேன். உன்னுடைய சோதனைகளையும் உனக்கு காலதாமதமான விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறவேன். நீ தைரியமாக இரு. உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்த நான் இப்போது உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தரப்போகிறேன். என் பரிபூரண ஆசீர்வாதங்கள் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும். என் பிள்ளையான நீ கவலைப்படுறதுனால இங்கே எதுவுமே மாறப்போகிறதில்ல. கவலை உன்னை முன்னோக்கி செல்வதற்கு தடையாக சில விஷயங்களை செஞ்சிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கவலையை கொடுக்காம உன் மனசை நீ குப்பை போல ஆக்கி வச்சுக்காம எப்போதும் சந்தோஷமாக இரு. நீ செய்கிற செயல் எதுவாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கையை நீ எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம் போலதான். யுத்தத்தில் எப்படி எதிரிகள் இல்லாமல் சண்டை போட முடியாதோ அதே போல வாழ்க்கையிலையும் ஜெயிக்கிறதுக்கு எதிரிகள் தேவை. அதனால உனக்கு எதிராக இருக்கும் மனிதர்களையும் எதிரிகளையும் நினைச்சு பயப்படாம துணிஞ்சு தைரியமாக அனைத்தையும் எதிர்கொள்ள பழகு. ஆற்றுல வெள்ளம் வந்துட்டு போனாதான் நதிகள்லாம் சுத்தமாக மாறும். அதே போல உன் வாழ்க்கையிலையும் துன்பங்களை கடந்து போகும்போது உன் மனசு தெளிவாக மாறிடும். துன்பத்தை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுப்பதற்கு நான் தயாராக ஆகிட்டேன்.